தனுசு, மகரம், கும்பம், மீனம் ஆகிய ராசிகளுக்கு காதலர் தின பலன்கள் பற்றி கணித்து கூறியுள்ளார் புதுக்கோட்டை மாவட்ட ஜோதிடர். அன்பிற்குரிய தனுசு ராசி அன்பர்களே, எந்த பக்கமும் உங்கள் காதலுக்கு தடை வரும், பகை வரும், மன கசப்பு வரும். உங்கள் தாயும் உங்களுடைய அண்ணன் தம்பிகளும் உங்கள் காதலை ஏற்க மறுத்து தகராறு பண்ணுவார்கள். கொஞ்ச காலம் பொறுமையாக இருந்தால் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புகள் நிறையா உண்டு. பொறுமை இந்த இடத்துல ரொம்ப அவசியம். இந்த காலகட்டத்தில் அத்துமீறி எந்த செயலிலும் ஈடுபடாதீங்க. அது உங்கள் பேரையும் புகழையும் குடும்பத்தினுடைய புகழையும் பேரையும் கெடுத்துரும். இதை மனசில் வச்சுக்கிட்டு நீங்கள் காதலிக்கணும். அன்பார்ந்த மகர ராசி அன்பர்களே, உங்கள் காதலோ அல்லது அதன் விளைவாக வரக்கூடிய காதல் திருமணமோ கைகூடும் நேரம் இது. எதிர்ப்புகள் வரும், ஆனால் அதை முறியடித்து காதலில் ஜெயிப்பீர்கள், வெற்றி கொடி நாட்டுவீங்க. உங்கள் தாய் தந்தை, குறிப்பாக தந்தை எதிர்ப்பு தெரிவித்தாலும் தாய் வழி உறவுகள், அதாவது உங்கள் மாமன் வர்க்கத்தினர் சேர்ந்தவங்கெல்லாம் உங்கள் காதலுக்கு அனுசரணையாக உங்களை ஆதரிப்பாங்க. குழப்பமான சூழ்நிலையில் வெற்றி பெறுவீர்கள். சிலருக்கு குடும்ப வாழ்வும் ஏற்பட்டுவிடும். அடுத்தபடியாக கும்பராசி. அன்பார்ந்த கும்பராசி அன்பர்களே, சந்து பொந்தெல்லாம் எதிர்ப்புகள் முட்டிக்கிட்டு இருக்கு. இருந்தாலும் அதையெல்லாம் கடந்து நீங்கள் காதலில் வெற்றி பெறுவீர்கள். சிலருக்கு வீட்டை விட்டு வெளியேறி சென்று திருமணத்தை நடத்திக்கிடுவீங்க. அதில் ஜாதி மறுப்பு திருமணமும் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருக்குது. உடல்நலத்தில் கவனமாக இருக்கணும். உறவினர் கூட உங்களுடைய காதலனாகவோ அல்லது காதலியாகவோ இருக்க முடியும். தங்களின் அதிபுத்திசாலித்தனத்தை நீங்கள் உங்கள் காதலன் அல்லது காதலியிடம் காட்டாதீங்க. கொஞ்சம் அடக்கி வாசிங்க, கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். அடுத்தபடியாக மீனராசி. அன்பார்ந்த மீனராசி அன்பர்களே, காதலில் வேகம் வேண்டாம், ரொம்ப ரொம்ப நிதானம் வேணும். தங்களுக்கு தற்பொழுது நேர்மறையான நேரம் இல்லை, எதிர்மறையான நேரம் தான் ஓடிக்கிட்டு இருக்கு. சிலர் வம்பு வழக்குகளில் மாட்டிக்கிற சூழ்நிலையும், சட்டப்படியான சில சிக்கல்களை சந்திக்கிறதுக்கும் வாய்ப்பு உண்டு. உடல் ரீதியாக பாதிக்கப்படுவீர்கள். தாய் வழி உறவினர்கள் கடும் எதிர்ப்பை தெரிவிப்பார்கள். தங்கள் காதலை தற்பொழுது யாரிடமும் வெளிப்படுத்த வேண்டாம். அதனால் ஜோதிடத்தில் நம்பிக்கை கொண்ட நல் இதயங்களே, அப்பழுக்கற்ற உண்மையான காதலர்களே, நீங்கள் உங்கள் காதலில் வெற்றி பெறுவது மட்டுமின்றி வாழ்விலும் வெற்றி பெற்று மேலும் உயர்ந்தோங்க வேண்டும். சமுதாயத்தில் சமத்துவத்தையும் சமூக நீதியையும் உங்களால் காப்பாற்ற முடியும் என்ற நம்பிக்கையோடு உங்கள் அனைவரையும் வாழ்த்தி விடைபெறுகின்றேன்.
அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.